Hi viewers, welcome back to our channel. So இந்த வீடியோல நாம திருவண்ணாமலைக்கும் திருப்பதிக்கும் இருக்க தொடர்பு பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒவ்வொரு வருஷமுமே திருவண்ணாமலை மகாதீபம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. இதை நம்ம உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆன்லைனில் நேரடியாகவே பார்ப்போம். ஸோ இந்த மகாதீபத்துக்கும் திருப்பதிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 300 கிலோ எடை இருக்கக்கூடிய 5 அடி உயரம் இருக்கக்கூடிய காப்பர் கொப்பரையில் மகாதீபம் ஏற்றிருக்காங்க. ஸோ இதுக்காக தினமும் 300 கிலோ நெய், 150 மீட்டர் துணி, காட்டன் துணியும், அதே மாதிரி 10 கிலோ கற்பூரமும் யூஸ் பண்ணி இந்த மகாதீபம் ஏற்றிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமுமே இந்த மகாதீபம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ந்து 11 நாள் ஏற்றுவாங்க. அதாவது சூரிய அஸ்தமனத்தில் இருந்து சூரிய உதயம் வரைக்கும் தொடர்ந்து 11 நாள் இந்த மகாதீபம் மலையில் எரிஞ்சிட்ருக்கும். இந்த மகாதீபம் 11 நாள் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மகாதீபத்தில் இருக்கக்கூடிய அந்த கொப்பரையில் இருக்கக்கூடிய மையை கருப்பு நிற மையை வலிச்சு எடுத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. ஸோ இப்படி இவங்க எடுக்கக்கூடிய இந்த கருப்பு நிற மை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதிக்கு அனுப்புவாங்க. ஸோ ஒவ்வொரு வைகுண்ட ஏகாதசிக்கும் இங்கே இருந்து அனுப்பப்படக்கூடிய அந்த கருப்பு நிற மையை தான் நம்மளுடைய வெங்கடாஜலபதிக்கு, அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு பூசுவாங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. ஸோ இதுதான் திருப்பதிக்கும் திருவண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. அது மட்டும் இல்லாமல் இங்கே திருவண்ணாமலையில் அந்த மையை எடுத்து கடவுளுக்கு சாத்தினதுக்கு அப்புறமா முதல்ல இவங்க யாருக்கு அனுப்புறதுக்காக எடுத்து வைப்பாங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு தான் எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த மை முதல்ல எடுத்து வைக்கக்கூடிய மை எங்கே போகும் அப்படின்னாலும் திருப்பதிக்கு தான் போகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.